நமக்கெல்லாம் எப்ப இந்த தேர்தல் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? எதுக்காக காத்துட்டு இருந்தீங்க? வேடிக்கை பார்க்கறதுக்கா? இல்ல கேட்டதோட சரி. நீங்க நல்லா கேட்பீங்க. இருக்கிறதுல யார் போறது அவங்களை கடைசியா தேர்ந்தெடுப்பீங்க. இதான் நடந்திருக்கு. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதான் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து. தொடக்கத்துல எல்லாருக்கும் ஓட்டு உரிமை தரல யாரும். பெண்களுக்கு ஓட்டு உரிமை எல்லாம் கடைசியா தான் வந்துச்சு. முதல்ல பெரும் பணக்காரன், ஜட்ஜு, அப்புறம் இப்படியாப்பட்ட ஆட்களுக்கு தான் ஓட்டுரிமை கொடுத்தாங்க. ஆனா அந்த ஓட்டுரிமை நம்ம சரியா பயன்படுத்துறோமா? இவங்களே அம்மாவை சௌமியா அம்மா போன முறை இங்க எம்பி தேர்தலில் நின்னாங்க. அவருக்கு தோற்கடிக்கப்பட்டாங்க. எதனால? ஒரு மிகச்சிறந்த வேட்பாளர். இன்னைக்கு அவங்க நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தால் எப்படியோ திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க தேர்ந்தெடுத்த அந்த வேட்பாளர் யார்? அவர் என்ன பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதேதான் பெண்ணாகரத்துல அவர் அன்பு ராமதாஸ் நண்பரை அவரு தோக்கடிச்சாங்க. அவங்க வெற்றி பெற்றவர் என்ன பண்ணாரு? என்ன செய்யணும்? உங்களுக்கு நல்லவங்களே தெரியாதாங்க? தெரியாதா? எதுக்கு ஓட்டு கொடுக்குறாங்க? நமக்கு வேண்டியது நல்லது செய்வாங்க, நமக்கான திட்டங்களை நிறைவேற்றி தருவாங்க, அவங்களுக்குதான் வாக்களிக்கணுங்கிறது அடிப்படை தெரியாதா நமக்கு? இவ்வளவு காலம் தவறு நேர்ந்து போச்சு. இனி அந்த தவறு நேரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க. நான் எனக்கு இது வேலை கிடையாது. நான் அரசியல்வாதி இல்லை. நான் இது வரைக்கும் ஒரு 53 சினிமா எடுத்திருக்கேன். என்னுடைய படம் மக்களுக்கான வாழ்க்கை. அப்படியேப்பட்ட ஆளு நான் இவங்களுக்கு ஓட்டு போட அவங்களுக்கு ஓட்டு போடணும் எல்லாரும் நான் பேச மாட்டேன். எனக்கு தேவையே இல்லை. கடந்த ஒரு வாரமா நான் தமிழ்நாடுல முக்கியமான தொகுதிகளுக்கு நான் போயிட்டு வரேன். மக்களுடைய மனநிலை எனக்கு தெரியும். நான் கதை எழுதுறாள். மற்றவங்க சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத அரசியல் மாற்றம் நிகழ்வு. உங்களுக்கு நீங்க தொலைக்காட்சியை பாருங்க, உங்க கையில போன் இருக்கு, அதே பாருங்க. முன்னாள் முதல்வர் எடப்பாடி அண்ணனையும் இப்ப இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அண்ணனும் அவங்க பேசும்போது அவங்க முகத்தை பாருங்க. நீங்க அதுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எந்த மாதிரியான மாற்றம் நிகழ்துன்னு. ஒருத்தர் முகத்துல பதற்றம் தொத்துக்குச்சு, உண்ட கோபம், என்ன பண்றதுன்னு தெரியாத இருக்கார். ஒருத்தர் குழந்தை மாதிரி அமுல் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த மாற்றம் தான் நிகழப்போகுது. போன முறை நல்ல சிறந்த ஆட்சி எடப்பாடி அண்ணன் பண்ணாங்க. ஆனா அவங்க தேர்ந்தெடுக்கல. அவர் ஸ்டாலின் அண்ணனுடைய ஆட்சியை தேர்ந்தெடுத்தீங்க. என்ன நடந்துச்சு பாத்தீங்க? இதுவரைக்கும் திமுக கடந்த 60 ஆண்டுகள்ல அவங்க முறை ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 2வது முறை இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டதே இல்ல. இப்ப தேர்ந்தெடுப்பீங்களா 2வது முறை? அப்படியேப்பட்ட ஆட்சி பண்ணிருக்காங்களா? இல்ல. ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் பண்றீங்க. எங்க ஊர்ல அப்படியேப்பட்ட விவசாயம். நாங்க வந்து பாக்குறோம், வயது எரியுது. மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் காவிரி ஒகேனக்கல் அந்த எப்படி ஓடிட்டு, இன்னொரு பக்கம் தென்பண்ணை ஆறு. 2 ஆறை வச்சுக்கிற நடுவுல ஒரு பாலைவனம் மாதிரி இந்த தருமபுரி மாவட்டம் இருக்கு. இந்த மக்களுக்கான ஒரு விவசாயத்தை கொடுத்தா, தொழில் வாய்ப்பு கொடுத்தா அவங்க எப்படி வாழ்வாங்க? அதை பண்ணிருக்கா இந்த திராவிட முன்னேற்ற கழகம்? உங்களுக்கு அதை பண்ணி கொடுத்திருக்காது வரைக்கும். என்ன பண்ணி கொடுத்து எதுக்கு நீங்க திமுக ஓட்டு போடுறீங்க? இல்ல இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க நான் போடுறேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி போராட்டங்கள் பண்ணி இந்த மக்களுக்காக உழைச்ச போதுதான் தர்மபுரிங்கிற மாவட்டமே எங்களுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி எங்க இருந்து யாருக்கு தெரிஞ்சது? காவிரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டங்கிற ஒரு பேரை வைக்கிறாரு. எவ்வளவு போராடுறாரு, 10 லட்சம் கையெழுத்துக்களை வாங்குறாரு. எல்லாம் செஞ்சு ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு. இதுவரைக்கும் ஸ்டாலின் அண்ணா இந்த 5 ஆண்டுகள் எத்தனை முறை வெளிநடப்புறாரு? 12 லட்சம் கோடி வெளிநாட்டு முதலீடா திரட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதுல 1 லட்சம் கோடி இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு கொடுத்தா இந்த குடிநீர் திட்டம் செயல்படுத்த முடியும். உங்களுக்கு விவசாயம் கிடைக்கும், குடிநீர் கிடைக்கும். இந்த மாவட்டம் எங்கேயும் கூட அலைய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மக்கள். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு மனசு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. சௌமியா அன்புமணி அம்மா பாருங்க, அவங்கள மாதிரி ஒருத்தவங்க இனி உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க வேட்பாளரா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெண்கள்ல அரசியல் வர்றதே இல்லை. ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு யாரு வர்றாங்க? வர விடுறாங்களா ஆம்பளைங்க? அவங்கள மாதிரி ஒரு இன்னைக்கு ஆளுமை திறன் கொண்டவங்க யாரு இருக்காங்க சொல்லுங்க? இந்தியாவே ஆளக்கூடிய திறமை ஆற்றல் கொண்டவங்க. அவங்க உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நான் கடலூர்ல போன முறை 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எம்பியா நின்னேன் பாட்டாளி மக்கள் கட்சியில. எனக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்கவே இல்லையே. ஏன்னா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் போய் கேட்கணுமா? என்னை விட சிறந்த வேட்பாளர், எதிர் வேட்பாளர்னா ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? அதாவது தகுதியான திறமையான வேட்பாளருக்கு ஓட்டு போடலன்னா யாருக்கு நஷ்டம் தெரியுமா? ஓட்டு போடுற உங்களுக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு இல்ல. கடைசி வரையும் உங்களை ஏமாத்துக்கிட்டே இருப்பாங்க.
எங்கேயுமே ஏமாறம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே இருப்பான். நீங்க ஏமாந்துகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. இந்த முறை வீழ்ச்சிக்கோங்க, உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீங்க. சரிங்களா? உங்களை சந்திச்சது எனக்கு மகிழ்ச்சிமா. நான் போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.